அதிமுக முன்னாள் அமைச்சர் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வின்சென்ட் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்களை பதிவு செய்யுங்க. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 1997 மற்றும் 1980 ஆண்டுகளில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வின்சென்ட். முன்னாள் அமைச்சராகவும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்த இவர் வின்ஸ் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலராகவும் இருந்து வருகிறார். அறக்கட்டளை சார்பில் வில்லுக்குறி என்ற இடத்துல பொறியியல் கல்லூரியும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிக்காக உரிய அனுமதியின்றி தனது நிலத்துல 3 மாடி கட்டிடத்தை கட்டியுள்ளதாகவும் அதற்கு திருநெல்வேலி நகரமைப்புத்துறை உதவி இயக்குனர் நாகராஜன் உடந்தையாக செயல்பட்டதா ஜஸ்டின் என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் நாகர்கோவில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரிதான் முன்னாள் எம்எல்ஏ வின்சென்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதுல அந்த புகார்தாரர் ஜஸ்டின் திமுகவை சேர்ந்தவர் என்பதனால அரசியல் விரோதம் காரணமாக எந்த ஆதாரங்களும் இல்லாம புகார் அளித்ததாக அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளதுனால வழக்கை நியாயமான முறையில புலன் விசாரணை செய்ய புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் விசாரணையில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.